என்னங்க ஒருத்தரா மிரட்டினா பயந்துகிட்டு பம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? பேச எனக்கு நல்லா தெரியும். அம்மாப்பட்டினம் ஜமாத்துல இருந்து எனக்கு போன் வந்துச்சு, பேசி சுமூகமா முடிச்சாச்சு. அவங்களும் மன்னிப்பு தெரிவிச்சுட்டாங்க, நம்மளே இந்த பிரச்சனையை விட்டாச்சு. நான் இந்த விஷயத்த பேசி முடிச்சிட்டேன். அம்மாப்பட்டத்துல இருந்து மறுபடி ஒரு பெண்ணை சீண்டி பாக்குறீ அப்படின்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். கத்தி கத்தி எனக்கு தொண்டை வலி வந்துருச்சு. இந்த பக்கத்துல இருந்து ஸ்டேஷன் இருக்குது, ஒட்டு மொத்தமா கொண்டு போய் கேஸ போட்டு பொத்திக்கிட்டு இருந்துருவேன். ஒழுங்கா மரியாதை ஒரு பொம்பளைகிட்ட எப்படி அம்மாப்பட்டினத்துல இப்படி ஒரு சிலர் மானத்தை வாங்குறீன்னு தான் பார்த்தோம். இப்படி ஒரு பொம்பளைக்கு ஒரு பொட்டச்சைக்கு போனை போட்டு நாய் மாதிரி கத்தவும் சரி, இதுல கேவலமான பொழப்பு. அதே உங்க மாற்று மத சகோதரர்களுக்காக போன் போட்டாங்க எனக்கு. மத்த நார்மலா ஹிஜாபை பத்தி பேசுறீங்களே, எவன் அடக்குமுறை பண்றதுன்னு. இதே உங்க முஸ்லிமாலே உங்க முஸ்லிமோட ஹிஜாபை எடுக்கிறானே, இதுக்கு பேச மாட்டீங்களான்னு மாற்று மத சகோதரிகள் பேச போய் தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். சும்மா உன் வீடியோ பார்க்கல. அப்ப அம்மாப்பட்டினத்தோட புகழ நீ வளர்க்கணும் அப்படின்னா பொத்திக்கிட்டு இதுக்குள்ள நடந்த 4 சுவத்துக்குள்ள நீ வச்சுக்கணுமே தவிர எனக்கு போனை போடக்கூடாது, நீ வீடியோவை பப்ளிஷ் பண்ணிருக்க கூடாது. மூடிட்டு இருந்துரு. செம்ம கோவத்துல இருக்கிற, பக்கத்துலதான் இருக்கு ஸ்டேஷன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துருவேன். நான் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கிறேன். ஒருத்தனா அம்மாப்பட்டினத்துல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு நல்லது இல்ல. நான் என்ன சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசாம நான் கேக்குறேன்ல, நீங்க பேசுறது கேக்குறேன்ல, நீங்க பேசுறத நான் கேக்குறேன்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறது கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி என்ன, ஹிஜாபை இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இதுதான் நீங்க கேட்டது. ஓகேவா? நான் சொல்றேன், என்ன காரணமாவே இருக்கட்டும், அந்த பொம்பளை அந்த அவ்வளவு சோத்தையுமே திருடிட்டு போனவளாவே இருக்கட்டும், நீங்க எப்படி ஒரு பெண்ணை வச்சு விசாரிக்காம இருப்பீங்க? இது என்னோட கேள்வி, முதல் கேள்வி. சரியா? ரெண்டாவது கேள்வி, என்ன பெண்ணை விசாரிக்காட்டான்னு பரவாயில்ல, நீங்க இத்தனை ஆண்களும் சேர்ந்து ஒரு பெண்ணை விசாரிச்சது ஓகே, எப்படி ஹிஜாபை இழுப்பிய? இது ரெண்டாவது கேள்வி, என்னோட கேள்வி. இதுல அந்த வீடியோல நீங்க என்னத்த தப்ப கண்டிய, இத எனக்கு சொல்லுங்க. அதை நான் கேக்குறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஜமாத்துல இருந்து போன் போட்டாங்க. நீங்க உங்க பேர் என்ன? ஜோதிமணி அம்மாப்பட்டினம், அப்படிதானே? ஜோதிராஜன் அம்மாப்பட்டினத்துல இருந்து நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு அம்மாப்பட்டினத்துல இருந்து ஜமாத்தார்களே பேசிட்டாங்க. ஒரு கண்ணியமான மனுஷரை நாங்க பண்ணது தப்பு தான் சிஸ்டர் அப்படிங்கறத அவரே அழகு போல ஒத்துக்கிட்டாரு. நீங்க என்னத்த நான் செஞ்சது குற்றம்? என்னோட ஹிஜாப பத்தி மத்த மாற்று மத சகோதரர்கள் கமெண்ட்ல இழிவா பேசும்போது அவர்களுக்கு எதிராக நான் வீடியோ போட்டேன். அப்ப அதே மாற்று மத சகோதரர்கள் என்ன கேட்பாங்கல்ல, ஓ மார்க்கத்துல உள்ளவங்க ஹிஜாபை இழுக்கும் போது மட்டும் நீ ஏன் மூடிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற கேள்விய எனக்கு மாற்று மத சகோதரர்கள் வச்சாங்க. நான் கேட்கதான் செய்வேன். உங்களால இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க எங்க கூட இருக்கிறீங்க? உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.